ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மாவிலை தோரணம் எப்படி செய்யணும் தான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வருது, ஸோ அதுக்காக நம்ம வீட்டு வாசலில் வந்து இந்த மாதிரி மாவிலைகளை தொங்க விடுவோம். நம்ம பிளாஸ்டிக்ஸில் தொங்க விடாமல் இந்த மாதிரி வீட்டு பக்கத்தில் இருக்கிற மரங்கள்லேருந்து பிரித்து தொங்க விடுறது தான் வந்து ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மாவிலை தொங்க விடுறதுக்கு வந்து இதுக்கு பிஹைண்ட் வந்து ஒரு சயின்டிஃபிக் ரீசனும் இருக்குது, நம்ம ஏன் இந்த மாதிரி தொங்க விடுறோன்னு சொல்லிட்டு. ஸோ முதல்ல நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம், அதுக்கப்புறம் நான் அதை பற்றி பேசுகிறேன். நம்ம எல்லா இடையும் ஈக்குவல் சைஸில் எடுத்துக்கலாம். நான் வந்து சிலது வந்து சின்னதாகவும் கொஞ்சம் பெருசாகவும் எடுத்திருக்கேன். ஸோ கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி. தோரணம் பண்ணுறதுக்கு மாவிலை பார்த்திங்கன்னா ரொம்ப குழந்தாக இருந்தால் நல்லா இருக்காது. இப்போ வந்து அந்த இலையை எப்படி மடித்து அந்த தோரணம் மாதிரி தொங்க விடலான்னு பார்க்கலாம். அந்த மேலே இருக்கிற காம்பு பார்த்திங்கன்னா கீழ் சைடுக்கு போகணும், அதாவது நெக்ஸ்ட் சைடுக்கு போகணும், பேக் சைடுக்கு அந்த மாதிரி நம்ம பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா அது ஸ்டிஃபாக அது உள்ளேயே இருக்கும், ஸோ வெளியே வராது. நம்ம கையில் பார்த்திங்கன்னா அந்த கேப் உள்ளே விட்டுக்கலாம். இன்னொரு இலையும் எடுத்து அதே மாதிரி பண்ணி காமிக்கிறேன், பாருங்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த காம்பு வந்து பின்னாடியிலேருந்து முன்னாடி வர்ற மாதிரி பண்ணுவாங்க, அந்த மாதிரி குத்துவாங்க. பட் ஆனால் அப்படி பண்ணக்கூடாது, முன்னாடியிலேருந்து தான் பின்னாடி போகிற மாதிரி குத்தணும். இப்போ நம்ம எல்லா லீஃப்லேயும் அதே மாதிரி பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கான ரோப் எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துகிட்டு அந்த லீஃப் நடுவில் ஒரு கேப் இருக்கும், ஸோ அதுக்குள்ளே போட்டு எல்லாத்துலேயும் இன்சர்ட் பண்ணிக்கலாம். நம்ம எல்லா லீஃபையும் வந்து அந்த ரோப்பில் கோர்த்தாச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அலங்காரத்துக்காக பூ வந்து வைக்கணும் எல்லா லீஃப்லையும். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா சாமந்தி பூ. ஃபெஸ்டிவல் டைமில் இந்த சாமந்தி பூ வந்து கண்டிப்பாக எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். இந்த சாமந்தி பூவில் கீழே இருக்கிற காம்பை எடுத்துகிட்டு வெறும் பூ மட்டும் தான் நம்ம வைக்க போகிறோம். ஸோ கீழே இருக்கிற காம்பை வந்து நம்ம கிள்ளி எடுத்துக்கலாம். சாமந்தி பூ பார்த்திங்கன்னா ஒட்டுறதுக்கு வந்து 3 மெத்தட்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தைக்கணும், இன்னொன்று பார்த்திங்கன்னா டபுள் டேப், இல்லைனா வந்து க்ளூகன். ஸோ இதில் வந்து நான் 2 மெத்தட்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா டபுள் டேப்பில் வச்சு நான் ஊட்டியிருக்கேன். இப்போ அந்த டபுள் டேப் பார்த்திங்கன்னா நம்ம இடையில காம்பு எடுத்து குத்தணும்ல, ஸோ அந்த இடத்துல இதை நம்ம ஸ்டிக் பண்ணிக்கணும். எடுத்துகிட்டு மேலே இருக்கிற ஸ்டிக்கர் எடுத்துகிட்டு நம்ம பூ எடுத்து அப்படியே அதில் ஒட்டிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா க்ளூகன் வச்சு எப்படி ஓடணும்னு காமிச்சிருக்கேன். அதே இடத்துல வந்து க்ளூகன் போட்டு அப்படியே வந்து பூவை வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம்.
வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து டபுள் டேப் ஒட்டிக்கலாம், இல்லைன்னா அந்த பூவோடு இந்த இலையை சேர்த்து தைச்சிக்கலாம். நீங்கள் அப்படி தைக்கணும்னு இருந்தால் அது இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இதுன்னு பார்த்தீங்கன்னா குயிக்காக ஒரு 10 மினிட்ஸில் முடிச்சிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இன்னும் கடைசியில் ஒரே ஒரு ஸ்டெப் தான். நம்ம எல்லா இலையும் இப்போ எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி வச்சுட்டு நம்ம அங்கே வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கணும். ஸோ இந்த மாதிரி தோரணம் வந்து கண்டிப்பாக நம்ம மஞ்சள் குங்குமம் வைப்போம். ஸோ பார்த்திங்கன்னா நான் நடுவில் இலைக்கு நடுவில் தான் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கேன். இதுதான் அந்த ஃபைனல் ரிசல்ட்ஸ். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த இலையும் அந்த பூக்கும் இருக்கிற அந்த கலர் கான்ட்ராஸ்ட்டும் பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, இதுக்கு பின்னாடி ஒரு சயின்டிஃபிக் ரீசன் கூட இருக்குதுன்னு சொன்னேன். இது ஏன் நம்ம தொங்க விடணும்னு சொல்லிட்டு. அது என்னென்னா, நம்ம வெளியிலலாம் போயிட்டு வரும்போது நமக்கு வெளியில் இருக்கிற நெகட்டிவ் வைப்பில் நம்ம உடம்புல இருக்கும். ஸோ வீட்டுக்குள்ளே வரும்போது இது வாசலில் தொங்க விட்டுருந்தீங்கன்னா அந்த நெகட்டிவ் வைப்பில் நம்ம உள்ளே வரும்போது அதை எடுத்துகிட்டு வெறும் பாசிட்டிவ் வைப்பை வந்துட்டு தான் நம்ம உள்ளே எடுத்துகிட்டு போகும் இது தொங்க விட்டுருந்தீங்கன்னா. ஸோ அதுதான் அந்த சயின்டிஃபிக் ரீசன். இந்த மாதிரி வாசலில் பார்த்திங்கன்னா மாவிலை தோரணம், வேப்பிலை தோரணம்லாம் தொங்க விடுறது வெறும் அழகுக்காக மட்டும் இல்லை, அதுக்கு பின்னாடி இந்த மாதிரி சயின்டிஃபிக் ரீசனும் இருக்குது நம்ம ஏன் தொங்க விடணும்னு. இந்த கொரோனா காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அவங்களோட வாசலில் பார்த்திங்கன்னா வேப்பிலை தோரணம் கட்டியிருந்தாங்க. இப்போ நம்ம ஃபெஸ்டிவல்ன்றதுனால நம்ம மாவிலை தோரணம் கட்டியிருக்கோம். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் மாவிலை தோரணம் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் நம்ம வர்ணம் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.